ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான சுண்டல் சாதம் சிக் பீஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான மசாலா ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், தாளிப்புக்காக சோம்பு, அது கூடவே நீள் வாக்கில் கட் பண்ணின பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்படி வதங்க விடும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை துருவி சேர்த்துருக்கேன். துருவி சேர்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா சாதத்தை இது கூட சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா சாதத்தை நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்டி ஹெல்த்தியான வெள்ளை சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இருக்கிற வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.